ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டான ஒரு டிஃபன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரவை வச்சு ஒரு அடை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உன்னைக்குன்னே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ரவை அப்படின்னா ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு ரவை நல்லா ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 நிமிஷம் ஆயாச்சு. ரவை வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை வெங்காயத்தை ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தில் பாதியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதை கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தயிர் நிறைய தேவைப்படாது, 2 ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இப்போது இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வேறு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒருவேளை அதில் வெங்காயம் தக்காளி சரியாக அரைப்படலைன்னா வெளியில் எடுத்துருங்க. இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். அப்படியே நம்ம அடை ஸ்டேஜுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக பரவ விட்டிங்க அப்படின்னா போதுமானது. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பபிள்ஸாக வரும். நம்ம இது மாதிரி ஊத்தாப்பம் பேனில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வரும். ஸோ இப்போ இதையுமே வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரெண்டுமே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுல. பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ரவையும் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா சூப்பராக இருக்குல்ல. இது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஊத்தாப்பம் ஒரு பக்கம் ரெடியாச்சு, அடையும் ஒரு பக்கம் ரெடியாச்சு. சூப்பரான டேஸ்டியான ரவா அடை வந்து ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் சன்னமாக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கம் செவந்ததுக்கப்புறம் எடுங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் வந்து வெந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போது அவ்வளோதான், நம்மளுடைய ஊத்தாப்பம் அடை எல்லாமே ரெடியாகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சட்னி கூட சாம்பார் கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக சாம்பாரும் கார சட்னியோட சர்வ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு அமேசானோட ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். இதை சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பா. ஓகே, இப்போ நம்ம அமேசானோட ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் உடைய ரேட் எல்லாமே டிஸ்பிளேயில் கொடுத்துறேன். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பையிங் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கலெக்ஷன் தான் பார்க்குறோம். கலர் வந்து ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சூப்பரான வந்து இந்த டைமண்ட் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு மேலே பெரிய ஸ்டோனாக வந்து ஒரு 2 ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த டைப் வந்து எப்படி வருது அப்படின்னா லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு டைப்புக்குள்ளே கொடுத்துருக்காங்க குக்கி. ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. குட்டி குட்டி அந்த மைனூட்டான ஸ்டோன் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா வந்து அந்த நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. மேலே பாருங்கள் 2 பெரிய ஸ்டோனும் கீழே வந்து குட்டி குட்டி ஸ்டோனும் நடுவில் வந்து ஒரு ப்ளூ கலர் நல்ல பெரிய ஸ்டோனாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு பிளேட்டடில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோல்டு மாதிரியே இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி வச்சு
வச்சு கூடவே யானை அது மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க, சாமி வச்சு பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சாமி மேலே உங்களுக்கு பக்தி அதிகம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலுசெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த திருகாணி டைப் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி கழட்டணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும். அப்புறம் நம்ம கைக்குள்ளே போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதோடைய ரேட் எல்லாமே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது பார்த்திங்க அப்படின்னா சைடு எல்லாமே ஒரு சின்ன சின்ன அரும்பு மாதிரி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து காசு வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கையில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கையில் நம்ம போட்டுட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி ஓப்பன் பண்ணணும், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ப்ராடக்ட் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது வந்து ஒரே இது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா எல்லாமே பிரேஸ்லெட் தான், பட் வந்து நான் சொல்லணும் இல்லையா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து கீழே வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பட்டர்ஃப்ளை கொடுத்துட்டு ஒரு செயின் மாடலில் ஒன் சைடில் வந்து அந்த முத்தாக வர மாதிரி ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நமக்கு சின்ன கைனா சின்னதாக, பெரிய கைனா பெருசாக, அது மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா. கீழே பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கையில் போட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சுடிதார் கூடவோ பட்டு பாவாடை கூடயோ ஸோ பட்டு சாரீ கூடயோ கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ட்ரெஸ் உடுத்தி நம்ம போட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக, அதாவது ஒரு ஐ டிசைனில் கண் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பால்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக ப்ளேட் பண்ணி ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜொலின்னு இருக்குது. ஃபோனோட லைட்டில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்படியுமே லேசான அந்த ஜொலின்னு இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நைட் பார்ட்டிஸ்க்கெலாம் போட்டுக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சிவானி கையில் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே வந்து அதே மாதிரி ஒரு சின்ன பால் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் ஒட்டுக்காக வந்து காம்போவாக நமக்கு கிடைக்கிது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து குட்டி குட்டியாக நல்லா மைல்டான ஒரு ஸ்டோன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூ டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, சங்கிலி மாதிரி, அது மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே அழகாகவும் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. ரொம்ப 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 ப்ரெட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பருங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கையில் போட்டுக்கிறதுக்குமே அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கோதுமை அடை அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் டிசைனும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.